நல்ல சிஸ்டர் சென்டிமெண்ட் அண்ட் ஆக்ஷன் மூவி. ஆக்ஷன் காட்டியிருக்காங்க. நல்லா டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காங்க. ரொம்ப எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி கேரக்டர்? இல்ல, வித்தியாசமா இருக்கு. கேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எப்படி இருக்கு? சாங் செம்மையா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாமா? பார்க்கலாம். சோ மியூசிக் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குங்களா? என்ன படம் நல்லா இருக்குங்களா? படம் நல்லா இருக்குண்ணா. மியூசிக் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. ஃபைட் நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணா. ஃபேமிலியோட பார்க்கலாமா? பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் எப்படி இருக்கு மியூசிக் எல்லாம்? சூப்பரா இருக்கு. ஆக்டிங் எப்படி இருக்கு தனுஷ்? செமையா இருக்கு. மாடசனே மாதிரி இருக்கா? வடசனையா அதுக்கும் மேல இருக்கு. அதுக்கு மேல இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பரா. லேடிஸ் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். ஓ பார்க்கணும். இது என்னன்னா லேடிஸ் வந்து எப்படி ஒரு வீரமா காட்டுமோ அதை காட்டிக்கலாம். ஓ ஓகே சரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கண்டினியூ வந்து செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு படம்? நல்லா உண்மையாவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல படம். சரி ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆக்டிங் வேற லெவல் நடிச்சிருக்காரு. தனுஷ் இருக்குங்களா? சரி அண்ணாமலை பாசமா இது? பாசம் அது கொஞ்சம் வேஷமா இருக்கு. வேஷம் இருக்குங்களா? படம் நல்லா த்ரில்லிங்கா இருந்துச்சு. சரி. தனுஷ் வேற லெவல் இருக்காரு. மியூசிக் எப்படி இருக்கு? பிஜிஎம் மியூசிக் வேற லெவல். அந்த பாட்டு வேற லெவல் இருந்துச்சு. வேற லெவல். எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல மியூசிக், நல்ல படம், அருமையா பார்க்கலாம். ஓகே தேங்க்ஸ். சூப்பரா இருந்துச்சு. என்ன இருந்தது? பயங்கரங்களா? எப்படி மியூசிக் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சது இருந்தது? டாப் லெவல்ல இருக்கு. டாப் லெவல்ல மியூசிக் எப்படி இருக்கு? பயங்கரமா பிஜிஎம் எப்படி இருக்கு? சூப்பரா பர்ஃபெக்ட்டா போட்டுருக்காங்க. பயங்கரமா போட்டுருக்காரு. வேற லெவலுக்கு. ஓ சரி. ஒரே பிரேக் இன்டர்வல் டைமில் பஃப்ஸு டீ பயங்கர காஃபி சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோடு போய் பார்க்குறதுக்கு மேட்டுப்பாளையம் ஊட்டியில் இருக்கு பார்க்குறவங்களுக்கு சக்தி தேட்டர் பயங்கரமாக இருக்குது. இப்போ அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா பிஜிஎம் தெருக்கி விட்டுருக்காரு ஏஆர் ரஹ்மான். நான் அந்த ஜென்ரேஷன் 1980s ஜென்ரேஷன் ரொம்ப நாள் கழித்து ஏஆர் ரஹ்மானுடைய பிஜிஎம்மை பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. அந்த படத்தை முக்கால்வாசி கொண்டு போகிறது அந்த பிஜிஎம் தான். அந்த பாடல் அதுவும் தெருக்கி விட்டுருக்காரு. எல்லாம் சூப்பராக இருக்குது. படம் வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட. இப்போ வேறு படம் எதுவும் ஓடல இல்லையா, அதனால் படம் நல்லா இருக்குது. 1980s ஃபுல் ஆஃப் வயலன்ஸ். 1980s பார்த்துட்டிங்கன்னா இந்தியா முழுக்க அப்படின்னா கட்ட பஞ்சாயத்து பேசுகிறது, போலீஸுக்கே மரியாதை இல்லாமல், எல்லாமே ரவுடிசம் ரொம்ப அதிகமாக இருந்தது. நீங்கள் சென்னை பக்கம் போனாலும் சரி, அப்போல்லாம் எல்லா பக்கம். இப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்களா யூடியூப் சேனலில் ஒவ்வொரு ரவுடியை பற்றி க்ளோரிஃபை பண்ணி ஒரு ரவுடியை பற்றியெல்லாம் வீடியோ போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி இருந்த காலம் வந்து 1980s. அந்த சமயத்தில் படங்கள் அப்போ என்ன பேசுச்சுன்னா, கிராமத்துக்கு கொண்டு போயிட்டானுங்க கேமராவை. கொண்டு போயிட்டு கிழக்கச்சிமையில் 90s பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லவ் சம்மந்தமான படங்க. அப்போ வந்து இங்கே என்ன நடந்துட்டு இருந்ததோ கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் அதெல்லாம் எடுக்காமல் அந்த பக்கம் போய் கிராமத்தை எடுத்தாங்க. ஓகே, அது உண்மைதான், அது நடந்தது உண்மைதான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி படங்கள் வரும்போது ஒரு கதைகளோட வந்தால் நல்லாயிருக்கும். சும்மா எப்போ பார்த்தாலும் வெட்டு குத்து ரத்தம், அது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. டைரக்டர்ஸ் என்றைக்குமே எடுக்கும்போது அந்த காலத்தில் எடுக்கிறதுக்கும் இந்த காலத்தில் எடுக்கிறதுக்கும் இந்த கண்டெம்பரவரி ஃபேமிலியோட போய் பார்க்குறோமா, அந்த கண்டெம்பரரியில் என்ன இருக்குது, அதில் ஒரு கதை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லைனா பழைய கதை எடுக்கிறீங்களா, அந்த கதையில இருந்து வெட்டு குத்து இந்த மாதிரி எடுக்கும்போது பழைய கதை எடுக்கிறீங்களா, அந்த கதையில் ஏதோ ஒரு உண்மை கதை இருந்தால் கூட ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் பார்க்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு இப்போது ரீசெண்டாக ஒரு கொலை நடக்கப்பட்டது சென்னையில். ஒட்டுமொத்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் கொள்றாருங்க. ஆனால் இந்த படத்தில் எப்படின்னா ஒட்டுமொத்த கேங்ஸ்டர்ஸ் வருவாங்க, ஆனால் ஒருத்தர் வந்து திருப்பி கொள்வார் எல்லாத்தையுமே. இதுதான் இந்த ஆர்டிஃபிஷியல் லாஜிக் கொஞ்சம் வேணும். எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா 1000 பேர் வந்து ஒருத்தனை கொள்றதுக்கு வருவாங்க, அந்த ஹீரோ வந்து எல்லாத்தையுமே கொள்றுவார். அது வந்து சினிமாவில் நடக்கிறது. உண்மையாக அப்படி நடக்காது. அந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த தனுஷ் படத்தில் பார்த்தீங்கன்னா இருக்காது. அந்த மாதிரிலாம் ஒரு லாஜிக் இருக்கும். அந்த மாதிரி லாஜிக்கும் இல்லை. இதில் ஒரு பாஸ்தை தான் முன்னிறுத்திருக்காரு இந்த படத்தில். இந்த பாஸ்தை வந்து அவர் எந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வயலண்டான ஸ்டோரி எடுக்க வேண்டிய தேவை எதுக்குன்னு தெரில. ஆனால் இருந்தாலும் ஃபேமிலிங்க இப்போத்துக்கு ஓடுற படம் வேறு எந்த படமும் இல்லை. அதனால் இந்த படத்தை போய் பார்க்கலாம்.